அனைவருக்கும் வணக்கம். இது பாலாஜி ஹாப்பி டாக்ஸ். கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு பிளேயரை ஃபேன்ஸ் கடுமையா வச்சு செஞ்ச மாதிரி தகாத வார்த்தைகளால திட்டினா மாதிரி வேற யாரையும் திட்டிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பிளேயரும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கவே மாட்டாரு, உத வாங்கியிருக்கவே மாட்டாருங்க. அந்த அளவுக்கு இவரை கடுமையா வச்சு செய்றாங்க. இவருக்கு எதிர்ப்பு அவ்வளோ இருக்குங்க. கிரவுண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏட்டர்ஸ் கண்ணாபுரான்னு தகாத வார்த்தைகளாலே திட்டுறாங்க. இந்த பிளேயரோட ஒய்ஃபை கூட பயங்கரமா திட்டுறாங்க. பெர்சனலா ஒரு லைஃபுக்குள்ள போய் பயங்கரமா திட்டுறாங்க. ரொம்பவே ஒரு மோசமா நடந்துட்டு இருக்குங்க. யார் தான்ப்பா சொல்றா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற யாரு? நம்ம ஹர்திக் பாண்டியா தாங்க. ரொம்ப பயங்கரமா அவர வச்சு செய்றாங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, மும்பைக்கும் குஜராத்துக்கும் ஒரு மேட்ச் ஒண்ணு நடந்துட்டு இருக்குங்க. அந்த மேட்ச்ல நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாய் வந்து கிரவுண்டுக்குள்ள புகுந்துருது. நாய் கிரவுண்டுக்குள்ள புகுறது அப்படிங்கிறது சில டைம் சாதாரணமான விஷயமா இருக்கும். நீங்க டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. எதார்த்தமா அந்த நாய் வந்து அந்த டைம்ல வந்து புகுந்துருது கிரவுண்டுக்குள்ள. அப்போதைக்கு அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாமே அந்த நாய நோக்கி அந்த நாய பார்த்து, "ஹார்திக் பாண்டியா வெளில போ! ஹார்திக் பாண்டியா வெளில போ!" அப்படின்னு அந்த நாய பார்த்து கத்துறாங்க. ஸோ மறைமுகமா சொல்றாங்க, "ஹார்திக் பாண்டியா நீதான்ப்பா ஒரு டாகு. மும்பைய விட்டு வெளில போ!" அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. ஹார்திக் பாண்டியாக்கு இந்த விஷயம் தெரியுது. ஒரு முகத்துல ஒரு புன்முறுவல் கொடுத்து அப்படியே கேஷுவலா நின்னாருங்க. ரொம்பவே வச்சு செய்றாங்க. எதுக்கு தான்ப்பா இந்த மாரி வச்சு செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆயிட்டாருங்க. அதனால அவர வச்சு செய்றாங்க. என்னப்பா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானப்பா. மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆயிருக்காருன்னா, ஸ்வீட் எடுத்து லட்டு எடுத்து கொண்டாட வேண்டியது தானே. ஆனா ஏன் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ஜாம்பவான் பிளேயர் இருக்காருங்க. அது அவரோட கோட்டை. மும்பைன்னு சொன்னாலே இவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. வேற யாரு? ரோஹித் சர்மா தான். ஸோ பல வருஷமா கேப்டனா இருக்காரு மும்பைல. 5 கப்பு வாங்கி குடுத்துருக்காரு. அவர நீக்கிட்டு இவர கேப்டன் ஆக்குனோனே ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல. மனதார ஏத்துக்கவே முடியலங்க. அதனால ஒரு மிகப்பெரிய சண்டை ஃபேன்ஸுக்கு மத்தியில ஏற்பட்டுட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னும் நெறைய மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல் விளம்பரப்படுத்துவதற்காக பல கோடி மக்கள பார்க்க வைப்பதற்காக தான் இந்த மாரி திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த மாரி சண்டை ஏற்படுத்துற மாரி ஒரு டிராமாவ உருவாக்குறாங்க. இதற்கு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்லப்போனா, ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அப்போதைக்கு கமெண்ட்ரி செக்ஷன்ல கெவின் பீட்டர்சனும், ரவி சாஸ்திரியும் இருக்காங்க. கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு கெவின் பீட்டர்சன் ஒரு விஷயம் சொல்றாரு. அமெரிக்காவுல T20 வேர்ல்டு கப்ப நடத்தணும். அங்க விராட் கோலி விளையாடணும். ஏன்னா இவரு தான் பெரிய ஜாம்பவான் பிளேயர், ஃபேமஸான பிளேயர். உலகம் முழுக்க தெரியும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் நெறைய வச்சிருக்காரு. இவர் அங்க விளையாண்டா T20 வேர்ல்டு கப் அமெரிக்காவுல இன்னும் ட்ரெண்ட் ஆகும். உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகும். அதனால இவர அங்க விளையாட வைக்கணும்னு கெவின் பீட்டர்சன் கமெண்ட்ரில சொல்றாரு. அதற்கு ரவி சாஸ்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல விராட் கோலி ஒரு ஐசிசி கப்பு ஜெயிக்கட்டும். ஒரு கப்பு கூட ஜெயிக்கல. ஆர்சிபில கூட ஒரு கப்பு ஜெயிக்கல. இவரெல்லாம் போய் அங்க விளையாடணுமா அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இந்த செய்தி விராட் கோலிக்கு தெரிய வருது. விராட் கோலி இதுக்கு என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா, T20 மேட்சை விளம்பரப்படுத்துவதற்காக என்ன ஒரு பகடக்காயா யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். வெளிப்படையா சொல்றாரு. ஐபிஎல்ல விளம்பரப்படுத்துறாங்கப்பா இந்த மாதிரி பண்ணி T20 மேட்சை விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு விராட் கோலி. இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியாக்கும் ரோஹித் சர்மாக்கும் என்னதான் நடந்துச்சு? உண்மையா என்ன நடந்துச்சு? மும்பைல என்ன மாரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு? அதே சமயத்துல நெறைய பேர் சொல்றாங்கல்ல, இத விளம்பரப்படுத்துறது தான் பண்றாங்களா? உண்மையாவே இப்படிதான் பண்றாங்களா? அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீடைலாவும் ஷார்ட்டாவும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா மீது ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்க அப்படின்னா, ஐபிஎல் நடக்கும்போது மும்பை டீமோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவை நம்ம டீமுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு. அப்போதைக்கு ஹர்திக் பாண்டியாட்ட போய் மும்பையோட மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. நீ பழைய மாதிரி எங்க டீமுக்குள்ளே விளையாட வந்துரு அப்படின்னு. அதற்கு ஹர்திக் பாண்டியா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபா பணம் கொடுங்க. அதே சமயத்துல எனக்கு கேப்டன் பதவி தான் வேணும். இப்படி இருந்தால் நான் வந்து வரேன். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இப்படிதான் ஒரு பெரிய பிளேயரை இன்னொரு டீம்ல கொண்டு வராங்கன்னா இப்படிதான் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இந்த டீலுக்கு வந்து மும்பை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 100 கோடி ரூபா பணம் கேட்டா ஓகேப்பா. ஆல்மோஸ்ட் மும்பை முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க 100 கோடி ரூபா தரேன் அப்படின்னு. ஆனா கேப்டன் பதவி கொடுத்தா தான் மும்பைக்கு விளையாட வரும்னு சொல்ல பார்த்தியா? இதுதான் ஒரு பெரிய தப்பு. ஸோ இந்த செய்தி வந்து மக்களுக்கு தெரிய வருது. ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி கேப்டன் பதவி கேட்டதாகவும் வந்து சொல்றாங்க நெறைய பேரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தோனே மக்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. மும்பைக்கு விளையாட வர ஓகே. ஒரு பிளேயரா விளையாட வேண்டியது தானே. ஆனா கேப்டன் பதவி கேட்கறது ரொம்ப தப்பு தானே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ஜாம்பவான் பிளேயர் இங்க இருக்காரு. ஸோ அவர் வந்து வெளில விட்டு போறாரு. கேப்டன் பதவி விட்டு போறாரு அப்படின்னா, ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு தாங்கிக்க முடியல. உடனே மும்பையோட இன்ஸ்டாகிராம்ல ஐடியிலயும் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. ஸோ இதுதாங்க நடந்திருக்கு. ஸோ இதனால வந்து பயங்கரமா அவர் வந்து வச்சு செய்றாங்க.
அவர் ஒய்ஃப் எல்லாம் பார்த்து கண்டாபுடான்னு திட்டுறாங்க பயங்கரமா. கிரவுண்ட்ல அவங்க ஒய்ஃப் மேட்ச் பார்க்க வந்திருப்பாங்க போல. அவங்களெல்லாம் பயங்கரமா வந்து திட்டுறாங்க. ஆக்சுவலா என்னுடைய கருத்தை நான் வந்து சொல்றேங்க. இது வந்து என்னோட பெர்சனல் கருத்து. ஹர்திக் பாண்டே கேப்டன் ஆனதுல என்னங்க தப்பு? ஒரு தப்புமே கிடையாதுங்க. அவர் 100 கோடி ரூபாய் பணம் கேட்டதுலயும் தப்பு கிடையாது. முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க மும்பை நாங்க தரோம் அப்படின்னு. அதுலயும் தப்பு கிடையாது. கிரிக்கெட் அப்படிங்கிறது அந்த ரீதியா போக வேண்டாம். ஐபிஎல் உள்ள வருவோம். ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல். அது ஒரு வியாபாரம். வியாபாரம் பண்ணி பிளேயர் எடுப்பாங்க, ஏலத்துக்கு எடுப்பாங்க. திருப்பி தன்னோட டீம் மூலமா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. இதுதான் வந்து மெயின் ஐபிஎல். ஓகேவா? அப்ப அவர் கேப்டன் பதவி கேட்டது தப்பு இல்ல. பணம் கேட்டதுலயும் தப்பு கிடையாது. அவர் கேப்டன் பதவி கேட்டார் உண்மையே தெரியல. பட் இருந்தாலும் வச்சு சொல்றேன். அவர் என்ன தப்பு இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஎல்னா என்ன? இந்தியன் பிரீமியர் லீக், ஒரு இந்திய தேசியம். ஸோ குஜராத்தை சேர்ந்தவன் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் விளையாடுவான். குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவனாக இருப்பான். அவன் மும்பையில் விளையாடுவான். மும்பை ஸ்டேட்டை பூர்வீகமாக கொண்டவனாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா சென்னை டீமில் விளையாடுவான். இப்போ சென்னை பிளேயர் சென்னை பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். அவர் ஆர்சிபியில் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவரோட பூர்வீகம் தமிழ்நாடு. ஆனால் கன்னடா டீமில் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஐபிஎல். எல்லா பிளேயரும் மற்ற ஸ்டேட்டில் விளையாண்டுட்டு இருப்பான். அந்தந்த பூர்வீகத்தை சேர்ந்தோம் அந்தந்த ஸ்டேட்டில் விளையாட மாட்டான். இதுதான் ஐபிஎலோட பியூட்டி. இதுதான் இந்திய தேசியம். எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு தமிழனா பார்க்காதீங்க, கன்னடனா பார்க்காதீங்க, மலையாளியை பார்க்காதீங்க, மராட்டியனா பார்க்காதீங்க. எல்லாருமே இந்தியனா பாருங்க. ஸோ அப்படி இருந்தாலே நல்லா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஹர்திக் பாண்டே இந்தியன். அவர் எந்த டீமில் விளையாண்டான அதே சமயத்தில் கேப்டன் அவர்கள் என்னங்க தப்பு? அஸ்வின் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஏங்க மகேந்திர சிங் தோனி தலைமையில் சச்சின் விளையாண்டுருக்காரு, சேவாக் விளையாண்டுருக்காரு, டிராவிட் விளையாண்டுருக்காரு. இவங்களாம் எவ்வளோ பெரிய ஜாம்பான் பிளேயர். அப்போதைக்கு இந்த விமர்சனங்கள்லாம் வரவே இல்லையே, சுத்தமாக வரல. அதே மாதிரி கோலி தலைமையில் டோனி விளையாண்டுருக்காரு. 2011 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு, மினி கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஐசிசி ட்ராஃபியில். ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஒரு டோனி கோலி தலைமையில் விளையாண்டுருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு கேமாக தான் பார்த்தோம் கிரிக்கெட்டை. ஒரு ஈகோவாக பார்க்கல. டோனி பெரிய ஆள், விராட் கோலி சின்ன ஆள், இல்லை கோலி பெரிய ஆள், தோனி சின்ன ஆள் அப்படி பார்க்கல. ஆனால் இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியாவையும் ரோஹித் சர்மையும் கம்பேர் பண்ணி ஏன் ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணுறீங்க? ஒரு கிரிக்கெட்டாக பாருங்கள். ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா வந்து நீ லாங்கில் போ அப்படின்னு சொல்லி போக சொல்கிறாரு. ஒரு கேப்டனாக இருக்கிறவர் லாங்கில் நிற்க வச்சா என்ன தப்பு? ஸோ நீங்கள் ஜெனரலாக யோசிச்சு பாருங்கள். ரோஹித் சர்மா ஓரளவு ஹைட்டான பிளேயர். ஸோ லாங்கில் நின்னா கேட்ச் பிடிப்பார். சாவ்லாவை நிற்க வைக்க முடியும்? கட்டையாக இருக்கிற கேட்ச் விட்டுருவார். ஸோ அப்படிங்கிற லாங்கான பிளேயரை சயின்டிஃபிக்காக வச்சு அங்கே நிற்க வைக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் நானும் சொல்லி போகிறார். இதில் ஒரு தப்பும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ரசிகர்களும் தல ரசிகர்களும் சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ரசிகர்களாகிய நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி தினேஷ் கார்த்திக் ஒய்ஃபை கூட ரொம்ப கடுமையாக திட்டினாங்க. போன முறை ஆர்சிபிக்கு அவர் சரியாக வெள்ளாடல அப்படின்னு சொல்லி, ஃபினிஷிங்லாம் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஒரு 10 நாள் ரூம்லேயே இருந்தார்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு தப்பான விஷயங்க. ஸோ யார் எந்த டீமில் விளாடலாம், யாரை கேப்டனாக இருக்கலாம். ஏன்னா இது கிரிக்கெட், இது ஒரு கேம். கிரிக்கெட்டாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஈகோவை வந்து தயவு செய்து கொண்டு வரவே வேண்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ரெய்னா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா வந்து மும்பையில் கேப்டனாக இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஆனால் உண்மையாகவே ஐபிஎலோட 10 டீமுக்கும் கேப்டன் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா தாங்க ரெய்னா சொன்னார். ஏன் அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பு நடக்க போகுது. அந்த T20 வேர்ல்டு கப்பில் ஐபிஎல்லில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. அவர் தானே செலக்ட் பண்ணுறாரு 10 டீமுக்கும். அப்போ உண்மையான கேப்டன் 10 டீமுக்கும் கேப்டன் யாருன்னா ரோஹித் சர்மா தாங்க. ஸோ இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பர்டிகுலராக இந்த மும்பை டீமில் கேப்டனாக இல்லை அப்படிங்கிறதுக்காக ஹர்திக் பாண்டியாவை வச்சு செய்கிறது, தகாத வார்த்தைகளை திட்டுறது ரொம்ப ஒரு தப்பான விஷயங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் ஹர்திக் பாண்டியா திட்டவே மாட்டீங்க. ஹர்திக் பாண்டியா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஆளுங்க. ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர். ஒருவேளை சோத்துக்கே வழி இருக்காது. அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து எப்படியாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லி கடுமையாக முயற்சி பண்ணி உழைச்சி இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாருங்க. அவர் இத்தனைக்கு ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு 14 வயசுல ஆல்ரவுண்டராக மாறிட்டாரு. 17 வயசுல ஆல்ரவுண்டராக மாறிட்டாரு. அப்போ யோசிக்கிறாரு, நம்ம ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் பண்ணணும், பவுலிங்கும் பண்ணணும். அப்போ உடம்புல ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். காய்கறிகள் சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், நிறைய மீல்ஸ் சாப்பிடணும். அவர்கிட்ட ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட காசு கிடையாது. ஆல்ரவுண்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆனால் சாப்பிட்றதுக்கு காசே கிடையாது. ஸோ ஏரியாவில் உள்ள சில பணக்காரர்களை பார்த்து உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ஒரு ஆல்ரவுண்டர், அதனால் எதாவது இருந்தால் கொடுங்க, அமௌண்ட் இருந்தால் கொடுங்க, நான் கொஞ்சம் உடம்பு தேத்தி நல்லா கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னார். அவங்களும் சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருங்க. கங்குலிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா பரம்பரை, அசால்ட்டாக கிரிக்கெட் உள்ள வந்தார். ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ பரம்பரை, குஜராத்தில் ரொம்ப பெரிய ஆள், அவர்லாம் கிரிக்கெட்டுக்குள்ள அசால்ட்டாக வந்தார். ஆனால் ஹர்திக் பாண்டியா அப்படி இல்லைங்க, தோனி மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப இந்தியன் டீமுக்குள்ள வந்தார், கடுமையாக போராடி. அவருடைய ஹிஸ்ட்ரியவே ஒரு படமாக்கலாம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பிளேயர் கேப்டன் ஆகும்போது அதை நடிச்சு நம்ம சந்தோஷப்படணும். இத்தனைக்கு அவர் இந்தியன், ஆனால் அதை நடிச்சு நம்ம சந்தோஷப்படாம அவரை கண்ணாப்புறன்னு வச்சு சேருங்க, ரொம்ப வச்சு சேரும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், ட்ரெஸ்ஸிங் ரூமில் கண்டிப்பாக மன வருத்தம் பட்டிருப்பாரு ஹர்திக் பாண்டியா. இந்த அளவுக்கு வச்சு செய்கிறது ரொம்ப தப்புங்க. ஸோ இதுதான் ஹர்திக் பாண்டியா விஷயம், இது மாதிரி சொல்லாதுங்க. அதே சமயத்தில் இன்னொரு தரப்பு மக்கள் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே, ஐபிஎல் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா போன முறை பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் ஐபிஎல் மேட்சை டிவியில் 14% தான் பார்த்துருக்காங்க. இந்த முறை 28% பார்த்துருக்காங்க. ஏன் திடீர்னு கிரிக்கெட் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சண்டைகள்லாம் வருது, கான்ட்ரவர்சி ஆகுது, என்னப்பா நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து ஐபிஎல் பார்க்குறாங்க. கிரிக்கெட்டே பார்க்காதவங்களாம் வந்து திடீர்னு பார்த்தா ஐபிஎல் பார்ப்பாங்க. கிரிக்கெட்டே பார்க்காதவனா இருப்பான், அவன் பார்த்து டிவியில் ஐபிஎல் பார்ப்பான். மும்பைக்கு சென்னைக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கும், அவன் கேட்பான் ஏன்னா இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் நடக்குதா அப்படிம்பான். ஐபிஎல் ஒன்று தெரியவே தெரியுது, ஆனால் மேட்ச் பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்தி இவங்களுக்குள்ள சண்டை இந்த மாதிரி ரூமர்லாம் கிளப்பி விட்டு பல பேர் கிரிக்கெட் பார்க்க வச்சு ஒரு டிஆர்பியை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பல கோடி மக்கள் பார்க்கும்போது தான் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் அந்தந்த டீமுக்கு வந்து விளம்பரம் தருவாங்க. ஸோ அந்த விளம்பரம் தான் அவங்களுக்கு உண்மையான காசு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ ஐபிஎல்லோட கப்பு அடிச்சா 16 கோடி தான் பிரைஸு. ஐபிஎல்லோட கப்பு 16 கோடி தான் பிரைஸு, 16 கோடி 17 கோடியோ. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேயரை 24 கோடி கொடுத்து டீமுக்குள்ள வாங்குறாங்க. லாபத்தை தாண்டி போகுது, நஷ்டம். ஆனாலும் ஏன் உள்ள கொண்டு வராங்க? அந்த ஸ்டார் பிளேயர் டீமுக்குள்ள விளையாடும் பொழுது நிறைய மக்கள் அந்த ஸ்டார் பிளேயருக்காக மேட்சை பார்ப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்க்கும் பொழுது டிஆர்பி அதிகமாகும், மக்கள் என்ன பார்ப்பாங்க. அப்போதைக்கு கார்பரேட் கம்பெனி இந்த டீம் விளையாடும் போது நிறைய ஆடு கொடுப்பான். ஸோ நிறைய காசு வரும். ஸோ அப்போ இந்த காசு எல்லாமே ஐபிஎல் டீமுக்கு போகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிளேயருக்கும் காசு கொடுக்குறாங்க, பாதி வந்து ஐபிஎல் நிர்வாகத்துக்கு போகும், அவங்களுக்கு போகும். ஸோ இது வந்து ஒரு வியாபாரமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏற்படுத்தி ஐபிஎல் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் கேம் தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உலகத்திலே வந்து அதிகமாக மக்கள் கூடக்கூடிய ஒரு கேம் எதுனா 2 மட்டும் தான் மேக்ஸிமம். ஒன்று ஃபுட்பாலு, இன்னொன்று கிரிக்கெட்டு. மக்கள் அதிகமாக அங்கே தான் கூடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப டிக்கெட் ப்ரைஸும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விளம்பரம் கிரியேட்டாகவும் மக்களும் அதில் ஊறி போயிருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சிக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையாக ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க, அதான் உண்மை. ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது. ஒரு டீமுக்குள்ளே 2 டீமாக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன்லாம் ஒரு டீமாக இருக்காங்க, பும்ரா ரோஹித் சர்மா ஒரு டீமாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்க. இனிவரும் மேட்ச்சில் மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கருத்து தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.